பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் 3 நிமிடம் 3 வார்த்தைகளின் பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு வாழ்க்கைக்கு வேண்டியது மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் வேணும்னா அதற்கான திருவசனங்கள் பைபிள் என்ன இருக்கின்றதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 15:11 வசனம் சொல்லுகிறது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள எப்படி நிறைவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்கிறாரு. ஒரே வாரத்தில் முடிச்சிடாருங்க. இன்றைக்கி நம்ம எங்கெங்கோ சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கோம், மகிழ்ச்சி எங்கே தேடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு வருஷம் தான் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த பகுதி நம்ம எப்படி போனோம்னா, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. பாருங்கள், எவ்வளோ அன்பாக அழகாக சொல்லியிருக்க பாருங்கள். உங்களுக்கு சந்தோஷமா எல்லாத்துக்கும் அன்பாக இருங்க. கஷ்டம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, வேறு எந்த தீய குணங்கள் நமக்குள்ள இருக்காது. அன்பு ஒன்று செலுத்தினா போதும். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாக இருக்கும்படி, கர்த்தர் சந்தோஷமே நமக்குள்ளே வந்துட்டு தான். அப்படிப்பட்ட வசனம் அழகாக சொல்லியிருக்கு. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளுக்கு உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்கிறார். அடுத்த வேத வசன பகுதிக்கு நாம் சொல்லலாம். சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரசத்தில் நித்திய பெறும். அவர் சமூகத்தை நாடி போகிற ஒவ்வொருவருக்கும் என்ன கிடைக்குதா? நித்திய பேர் என்பது கிடைக்கிறதா? அது மாத்திரம் கிடையாது, பரிபூர்ண ஆனந்தம், குறையான ஆனந்தம் கிடையாது, 100% நிறைவான ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதா? அப்போ நம்ம அவர் சமூகத்தை நோக்கி போகிறோமா? அவர் சமூகத்தில் உட்காந்து சிந்திக்கிறோமா? அவரை துதிச்சு பாடுறோமா? வேதத்தை தானே முக்கியம். எனவே தேவ பிள்ளைகளை நாம் அதை சீராக செய்யும்போது இந்த பரிபூர்ண சந்தோஷத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த பகுதி கடைசியாக ஒரு வசனத்தில் நம்ம 3வது வசனம், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் கடைசி பகுதி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சி இருப்பதே உங்களுடைய. பாருங்க, நம்ம எதுக்குள்ள